உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பிரதமர் தமிழ்நாடு பாஜக மீது கடுங்கோபத்தில் இருக்கார். அப்படி என்ன சார் கோவம்? இவங்க ஒற்றுமையா இருந்து கட்சியை நடத்துவாங்கன்ற நம்பிக்கை பிரதமருக்கு போயிடுச்சான். வாங்கன்னு வாங்கிட்டார். கட்சியா நடத்துறீங்க நீங்க, அகில இந்தியாவில் தலை குனிவு ஏற்படுத்திட்டீங்க. நான் எதுக்கு கட்சி நடத்துறோம்? தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் பாஜக பதவி வெறி எங்கேயுமே பார்த்ததில்லை. ஐ வில் டிசால்வ் தமிழ்நாடு பிஜேபின்ற வார்த்தையை கோவத்தை சொல்லிட்டு போயிட்டார். இப்ப தமிழ்நாடு பாஜக 4 அணியிடம் சிக்கி தவிக்கிறது. நயினார் இஸ் a nice man. அவராலே ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கார். இந்த 4 அணியோட பவர் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த 4 அணி என்ன பண்ணுதான்? எஸ்ஆர் சேகர் பேர் எடு, ஏபி முருகானந்தன் பேர் எடு, எல்லாம் எடுத்து பிஜேபி தலைவர் காலில் ஒரு மேட்டர் ஒன்று அமிச்சார். வினோஜ் பி செல்வம், எஸ்.ஜே. சூர்யா, அமர் பிரசாத் ரெட்டி, அஸ்வத்தாமன், கே.டி. ராகவன், பொள்ளாச்சி வசந்தராஜன், திருப்பதி நாராயணன், கார்த்தியாயினி, பொன் ராதாகிருஷ்ணன், எஸ்.ஆர். சேகர், கராத்தே தியாகராஜன், சரத்குமார், சக்கரவர்த்தி, சி. நரசிம்மன் எம்பி, உமா ஆனந்தன், மா வெங்கடேசன், பிரமீளா சம்பத், பால் கனகராஜ், அமர்நாத் அர்ஜுனன், இவங்கெல்லாம் முக்கியமான பாஜக தலைவர்கள். அவங்க இவ்வளோ பேருக்கு சீட் மறுக்கப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு புரியல. இப்போ அண்ணாமலை போட்டிடுவாரா மாட்டாரா ஒரே டிபேட்ல இருக்கு. கிளீனா சொல்லிட்டாரா, சார் என்னால் போட்டி போட முடியாது, 20 நாளில் கேம்பெயின் பண்ண முடியாது, 3ஆவது தடவை நான் தோத்து போயிட்டேன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு புகழ் செல்வாக்கு மங்கிவிட்டது அப்படின்னு முத்திரை குத்தி என்னை காலி பண்ணிடுவாங்க. அதிமுக திமுகவை விட பாஜக என்னை தோக்கடிக்கும். செந்தில் பாலாஜிட்ட ஸ்டாலின் சொல்லிட்டாராம், அத்தனை சீட்டும் திமுக வரணும், நீ என்ன பண்ணுவோ தெரியாது பாலாஜி, கொங்கு மன்றம் நம்ம கையில் வரணும். செந்தில் பாலாஜி இறங்கின கீழ்ச்சிருவார். அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி கிட்ட தப்பி உங்களால் வர முடியும்னு நினைக்கிறீங்களா? கோவை வடக்கே கஷ்டங்கிறீங்களா? கஷ்டம். அதனால தான் அண்ணாமலை குவைட்ட பேக் அடிச்சிட்டார். உடனே ஒன்று கேட்குறேன், அண்ணாமலை ஆன்டி பிராமின்னு சொன்னீங்க, அண்ணாமலைக்கு பிராமண கண்டா பிடிக்கவே பிடிக்காதீங்க, எல்லாரையும் ஒழிச்சாருனாங்க. இப்போ திராவிட கழகமாக போச்சா? ஒரு பிராமின் கேண்டிடேட் காட்டுங்க. நாம் தமிழர் 6 கொடுத்துருக்காரு. பாஜக திராவிடர் பாஜக கழகம் ஒரு பிராமின் சீட் கூட கொடுக்கும். மயிலாப்பூர் பிராமின் கான்ஸ்டிடுவன்சி இல்லை, ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் 2 பிராமின் கேண்டிடேட் போட்டிருக்கு. எதுக்குன்னா அப்பர் கிளாஸ் ஓட்டு எடுக்கிறதுக்கு. இது எடுத்து சொல்லப்பட்டதா இந்த 4 அணியிடம் திருப்பதி நாராயணனை போட்டிங்கன்னா பிராமின் ஓட் ஸ்பிளிட் ஆகும். அதில் நாராயணனுக்கு 2வது இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு. 80% அண்ணாமலையின் ஆதரவாளர்கள், ரசிகர்கள், வெறியர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடுறது இல்லை அப்படின்ற தீர்மானத்தில் இருக்காங்க. நானும் நிறைய அண்ணாமலை ஆதரவாளர்கிட்ட பேசிட்டு வரேன். பாஜகவின் வேட்பாளர்களின் தோல்வி அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிர்ணயிக்கப்படுவார்கள். 27 இடங்கள்ல பாஜக எத்தனை சீட்டு சார் ஜெயிப்பாங்க? 2-3. விஜய் தாரணி ஜெயிப்பாங்க, காந்தி வாய்ப்பு இருக்கு, பேராசிரியர் சீனிவாசன் ஸ்கிரேப் பண்ணுவார்னு தோன்றும். 2-3 தான். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி பிரகாஷம் சுவாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். ஒரு வழியா பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. பாஜக மட்டும் அறிவிக்கல, காங்கிரஸும் சேர்த்து அறிவிச்சாச்சு. இந்த இன்டர்வியூ நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, பிரைம் மினிஸ்டருடைய பாண்டிச்சேரி விசிட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக 3, 4 அல்லது 4, 5 தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படிங்கிற செய்திகளை கடந்த வாரம் மீடியா பிரேக் பண்ணாங்க. அப்படிப்பட்ட எந்த ஒரு நிகழ்வும் நடக்கலை. பாண்டிச்சேரியில் கேம்பெயின் பண்ணார். சென்னை வழியாக தான் பாண்டிச்சேரிக்கு பிரதமர் அவர்கள் போனார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் முக்கிய பாஜக நிர்வாகிகளோடு பிரதமர் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக தகவல். ஏன் சார் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரலை? என்ன காரணம்? 4ஆம் தேதி அன்னைக்கு மயிலாப்பூரில் கேம்பெயின் பண்ணுறதா அப்ரூவல் வாங்கியாச்சு. ரோட் ஷோ பண்ண போகிறோம். ரோட் ஷோ அப்ரூவல் வாங்கியாச்சு. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் எலெக்ஷன் கமிஷனில் லெட்டர் கொடுத்தா அந்த ஃபார்மாலிட்டிலாம் கொடுக்கணும். ஓகே. பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட ஒரு கேம்பெயின் வந்தால் வில் பி ட்ரீட்டட் லைக் எ கேண்டிடேட். அதுவும் தமிழ்நாட்டில் யாருக்கும் ரோட் ஷோ, அந்த விஜய் ரோட் ஷோக்கு அப்புறம் ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. பிரதமர்
தமிழ்நாடு பாஜக மேலே கடும் கோபத்தில் இருக்காருன்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள், நீங்கள் நேரில் போய் கேட்டிங்களான்னு கேட்டால் என்கிட்ட பதில் இல்லை. என்னுடைய சோர்சஸ், ஹை லெவல் சோர்சஸ் சொல்கிறாங்க, பிரதமர் வந்து அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்து காமிச்சாங்க, நயினாரோட கை குலுக்கிற ஃபோட்டோ. பிரதமர் மூஞ்சில் சிரிப்பே இல்லை. ஆமாம், சிரிப்பே இல்லை, சந்தோஷம். பிரதமர் சிரிக்கிற மாதிரி யாருமே சிரிக்க மாட்டார். ஆமாம், வெளிநாட்டு தலைவரெல்லாம் கட்டி பிடிச்சின்னு சிரிப்பார். அவர் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை வெளிக்காட்டக்கூடிய மனிதர், உள்ளுக்குள்ள வச்சுக்க மாட்டார், சந்தோஷத்தை வெளிக்காட்டுவார். இல்ல ஸ்டாலினே வந்தாலும் கட்டி பிடிச்சி தான் வந்து பேசுவார். ஸ்டாலினுடைய மரியாதையை ரொம்ப சிரிச்சு தட்டி கொடுப்பார். ஸ்டாலின் மேல மரியாதை உண்டு. கட்சி அரசாங்கம் சோனியா காந்தி நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்காருன்னா பாருங்களேன். ஸோ கட்சிக்கு அப்பாற்பட்டவர் பிரதமர், அதில் ஒன்றும் கருத்து கிடையாது, கருத்து வேறுபாடு கிடையாது. நயினாரை வந்து கை குலுக்கும் போது மூஞ்சி ரொம்ப சோகமாக வச்சிருந்தார். அந்த ரிசீவிங் போட்டோ பார்க்கும்போது பிரதமருடைய முகத்தில் ஒரு இறுக்கம் தெரிஞ்சது. அதை வச்சு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் தமிழ்நாடு பாஜக மீது கடுங்கோபத்தில் இருக்கார். அப்படி என்ன சார் கோவம்? இவங்க வந்து ஒற்றுமையாக இருந்து கட்சியை நடத்துவாங்கன்ற நம்பிக்கை பிரதமருக்கு போயிடுச்சான். ஆளாளுக்கு சீட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஆளாளுக்கு கேம்பெயின் பண்ணுறாங்க, ஆளாளுக்கு எலெக்ஷன் சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே கேம்பெயினை துவக்கிறாங்க, இந்த கை காட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து பிரதமருக்கு வந்து கட்டுக்கோப்பான கட்சின்ற பேர் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் பாஜக இருக்கு. நீங்கள் கேட்கலாம், ஏன் பிரதமர் நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்கலாம். கண்டிப்பாக இப்போ கர்நாடகாலேயோ மகாராஷ்டிராலேயோ வெஸ்ட் பெங்காலோ இது நடந்திருந்ததுன்னா தலை துண்டிக்கப்பட்டிருக்கும், நாட் ஆஃப். தமிழ்நாட்டில் மட்டும் எல்லாமே வந்து நடந்துட்டு வருது, தலைகீழாக நடக்குது. அது என்னன்னு புரியல. ஸோ பிரதமர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம். இது நடுவில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அமித்ஷா கழுவிட்டார், தமிழ்நாட்டை பற்றி என்கிட்ட பேசாதேன்ட்டாராம். BL சந்தோஷ் SR சேகருக்கு சீட் கேட்டு அனௌன்ஸ் பண்ணார் கோர் கமிட்டி மீட்டில், SR சேகர்ஜி வில் பி கிவன் சீட் அப்படின்னு. SR சேகர் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணார். இது அவர் சொல்ல, எனக்கு வந்த தகவல். அவர் இதை பற்றி பேச மாட்டேன்ட்டார். அவர் ஆனால் அவரோட ஃபேஸ்புக்கில் சோகமாக போட்டே வர்றார் டெய்லி, சன்னியாசி கதை, அந்த கதை, இந்த கதையெல்லாம். ஸோ SR சேகர் பேர் லிஸ்டில் இல்லை. அப்போ சந்தோஷியோட நீங்கள் பெரிய ஆளாயிட்டீங்களா? அந்த நால்வர் அணின்னு ஒன்று. இப்போ தமிழ்நாடு பாஜக நால்வர் அணியிடம் சிக்கி தவிக்கிறது. நயினார் கூட, நயினார் இஸ் அ நைஸ் மேன், அவர் சும்மா சொல்லக்கூடாது, அவராலே ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கார். ஓகே, அந்த நால்வர் அணியோட பவர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த நால்வர் அணி என்ன பண்ணுதான், சந்தோஷத்தில் சொல்லிட்டு போகிறார், SR சேகர் பேர் எடு, AP முருகானந்தன் பேர் எடு, எல்லாம் எடுத்துட்டு. சரி, அதை வந்து டெல்லி தலைமை அப்ரூவல் பண்ணி தானே, சைன் பண்ணி தானே வரணும். அவங்களால எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையா என்ன? அம்மா, இது என்ன விஷயம்னா, நெருக்கடி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 ஹவரில் கொடுக்கணுன்ற போது இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபைலில் கையெழுத்து வாங்க மந்திரிகிட்டெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டுருவாங்க. இப்போ கலைஞர் ஜெயலலிதா அந்த ஃபைலை படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போடுவாங்க, வச்சுட்டு போங்கம்பாங்க. இப்போ 6 மணிக்கு ஒரு ஃபைல் போனால் 5 மணிக்கு கொடுத்தா எங்கே படிக்க டைம் இருக்கும்? அந்த மாதிரி அது கையெழுத்து போட்டு அருண் சிங். ஓகே, நல்லா கவனிச்சுங்க. அமித்ஷாவோ மோடியோ நிதின் நபீனோ போடல, அருண் சிங் போட்டிருக்கார். அருண் சிங் ஒரு செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி. அவருக்கு தமிழ்நாடு எங்க இருக்குன்னு தெரியும், தமிழ்நாட்டு தலைவர் பேர்கள் ஒண்ணுமே நார்த் இந்தியன், அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. இதை ஏமாத்திடலாம். ஓகே, அது இல்லாமல் என்ன பண்ணாங்களாம், மோடி கேட்டாராம், அண்ணாமலை போட்டி போடல, சரி அண்ணாமலை ஆட்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னு கேள்விப்படுறேனே அப்படின்னாலாம். சூர்யா வந்து வேளச்சேரி கேட்டார், கொடுக்கல. வேளச்சேரி தொகுதி வாங்கல. தலி வந்து அமர் பிரசாத் ரெட்டி வேலையை ஆரம்பிச்சிட்டார், கேம்பெயின் பேண்டெல்லாம் வாங்கி இங்கே எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டார். தலி வாங்கல. ஓகே, வேளச்சேரி வாங்கல. இங்கே வந்து உமா ஆனந்தன் டி நகர் எல்லாம் ரெடி பண்ணி, ஆக்சுவலாக டி நகர் H ராஜா கொடுக்குறதா இருந்தது. H ராஜா சொன்னால் எனக்கு உடம்பு முடியலைங்க, கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். அவருக்கு பதவி அவர் முதல்ல கண்டஸ்ட் பண்ணுறதில் முடிவு பண்ணிட்டார், அவர் காரியகர்த்தாவாக இருக்கார். உமானந்தன் ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு, உமானந்தனுக்கு சீட் மறுக்கப்பட்டது. இந்த மாதிரி எல்லாருக்கும் மறுக்கப்பட்ட உடனே இந்த விஷயம் எல்லாம் இன்டெலிஜென்ஸ் வழியாக நீங்கள் வந்து பிரதமருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ பல்வேறு வகையிலிருந்து செய்திகள் வரும். இப்போ நமக்கு எப்படி 4 வகை செய்தி வருது. எனக்கு காங்கிரஸை பற்றி சொல்கிறதெல்லாம் காங்கிரஸ்காரன் தான் சொல்கிறான், பிஜேபி சொல்கிறேன் பிஜேபிக்காரன் தான் சொல்கிறேன், காங்கிரஸ்காரன் பிஜேபி பற்றி சொல்கிறது இல்லை, பிஜேபிக்காரன் தான் பிஜேபி பற்றி பேசுகிறான். அந்த மாதிரி பிரதமருக்கு உள்துறை அமைச்சருக்கு 5 சோர்ஸ்லேருந்து போகும். ஓகே, IB-லேருந்து போகும், இன்டெலிஜென்ஸ்லேருந்து போகும், ஸ்டேட் பிரசிடென்ட் போவார்,
அவருக்கு நெருக்கமான ஒரு சில வச்சுருப்பார், ஐஏஎஸ் அதிகாரிகள் வச்சுருப்பார், டெல்லியில் சில பேர் உட்காந்துருப்பான். இந்த மாதிரி பல்வேறு வகையான சோர்ஸ்லேருந்து 2 பேருக்கு போகும். கட்சியை பற்றியோ நாட்டை பற்றியோ எல்லாமே எல்லா தகவலும் போகும். செக்யூரிட்டினா அஜித் தோவல் கொடுப்பாரு, இன்டெலிஜென்ஸ் ஆர்மின்னா டிஜிஎம்ஐ கொடுப்பாரு. அந்த மாதிரி வேறு டிபார்ட்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் உட்காந்தா டெய்லி மார்னிங் ப்ரீஃபிங் தான். முதல் 2 மணி நேரம் ப்ரீஃபிங் போகும் அவருக்கு. இன்டெலிஜென்ஸ் ப்ரீஃபிங்கில் ஆரம்பிச்சு செக்யூரிட்டி ப்ரீஃபிங் வரைக்கும் போகும். அதில் பொலிட்டிக்கல் ப்ரீஃபிங்கும் உண்டு. பொலிட்டிக்கல் ப்ரீஃபிங் தமிழ்நாடு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. கேட்டால் அண்ணாமலை ஆட்கள் கூட கொடுக்கலையே, அதுக்கு உங்களால் பதிலே சொல்ல முடியல. வாங்குன்னு வாங்கிட்டார். கட்சியாக நடத்துறீங்க நீங்கள், அகில இந்தியாவில் தலை குனிவு ஏற்படுத்திட்டீங்களே, அவமானப்படுத்திட்டீங்களே. நான் எதுக்கு கட்சி நடத்தணும்? உங்களுக்குள்ள பதவி வெறி இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் பாஜகவில் பதவி வெறி எங்கேயுமே பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு வெறி பிடிச்சி போச்சா பதவி உங்களுக்கு? யூனியன் மினிஸ்டர்லாம் ஸ்டேட்டில் போடுறீங்க, முன்னாள் கவர்னர்லாம் ஸ்டேட்டில் போடுறீங்க, முன்னாள் எம்பிலாம் போடுறீங்க, முன்னாள் எம்எல்ஏலாம் போடுறீங்க, பையனை கேட்குறீங்க, பிள்ளை கேட்குறீங்க, அப்பா கேட்குறீங்க, தம்பி கேட்குறீங்க, அண்ணனு கேட்குறீங்க. என்ன கட்சி காரியகர்த்தா என்ன பண்ணுறீங்க? ஆர்எஸ்எஸ் தமிழ்நாடு ஒதுங்கிச்சு. நாங்கள் இந்த ஆட்டத்துக்கே வரலன்ட்டாங்களாம். நாங்கள் இந்த கிட்டேயே வரல, நாங்கள் கேம்பெயின் பண்ணாலும் பண்ணுவோம், பண்ணாமல் இருந்தாலும் இருப்போம், எங்களை விட்டுருங்கன்ட்டாங்களாம். ஸோ அவர் மோடி கேட்டானா, அப்பா பிள்ளை ரைட்டு, மாமியார் மருமகள் கொடுவா கொடுக்கணும். என்ன கட்சி நடத்துறீங்க? என்ன பண்ணுறீங்க? எந்த மாமியார் எந்த மருமகள் சொல்கிறேன். இது இந்த மாதிரி கட்சி நடத்துறீங்களா? கட்சி இழுத்து மூட்டு போங்க. ஐ வில் டிசால்வ் தமிழ்நாடு பிஜேபின்ற வார்த்தையை கோவத்தை சொல்லிட்டு போயிட்டார். ஓகே, கோவம் சொன்ன வார்த்தை. அது கூட யாரோ சொன்னாங்க, அப்பா பிள்ளை திட்டுற மாதிரி திட்டினாப்பா, பிரைம் மினிஸ்டர்னு திட்டத்துக்கு உரிமை உண்டு, கோவம் போடுவார், நாளைக்கு கொஞ்சுவார், அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பிரதமர் கோச்சிருந்தாலும் ஒன்றும் எங்கள் நாளைக்கு அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறதில்ல, நாளைக்கு எங்கள் ஒழுங்காக பண்ணால் சரியாக போயிடுன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இது என்ன ப்ராப்ளம்னா, இந்த தமிழ்நாடு பாஜக ஒரு சில பேருக்காக நடத்தப்படும் கட்சின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி விட்டாங்க. ஒரு சில பேருக்கு நடத்தப்படும் கட்சி, அந்த கட்சியின் நிறுவனர்கள், முக்கிய பங்குதாரர்கள், டைரக்டர்ஸே அவங்க தான். போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் மாதிரி வருவார்கள் போவார்கள், இவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவங்க வைக்கிறதா சட்டம், அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்க நான் கையில். நாளைக்கு அடுத்தது நைனாருக்கு அப்புறம் ஒரு பிரசிடென்ட் வந்தால் கூட அவராலே செயல் பண்ண முடியாமல் போகும். இதை உடைச்சவர் அண்ணாமலை மட்டும்தான். எல்முருகனால் செயல்பட முடியல, அப்புறம் இவரால் செயல் பண்ண முடியல, தமிழிசையால் ஓரளவுக்கு செயல் பண்ண முடிஞ்சது. அதை உடைச்சது அண்ணாமலை. ஃபுல் கட் அண்ட் ரைட்டாக உடைச்சி அவரோட தனித்தன்மையை காமிச்சார். திரும்பி நயனார் இருந்த அந்த கும்பலில் வந்துட்டார். ஸோ இது என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே எல்லாம் நாங்கள் தான், நாங்கள் போக தான் மீதி. அந்த மீதி கூட வரலையே. நான் சொன்ன மாதிரி அமர் பிரசாத் ரெட்டி, சூர்யா, திருப்பதி நாராயணன், இதோட ஒரு பிஜேபி தலைவர் காலில் ஒரு மேட்ரு ஒன்று அமிச்சார். என்ன சார்னு கேட்டேன், வாட்ஸ்அப்பில் பாருங்கன்னாரு. வினோஜ் பி செல்வம், எஸ்ஜே சூர்யா, அமர் பிரசாத் ரெட்டி, அஸ்வத்தாமன், கேடி ராகவன், பொள்ளாச்சி வசந்தராஜன், திருப்பதி நாராயணன், கார்த்தியாயினி, பொன் ராதாகிருஷ்ணன், எஸ்ஆர் சேகர், கராத்தே தியாகராஜன், சரத்குமார், சக்கரவர்த்தி, சி நரசிம்மன் எம்பி, உமா ஆனந்தன், மா வெங்கடேசன், பிரமீளா சம்பத், பால் கனகராஜ், அமர்நாத் அர்ஜுனன், இவங்கெல்லாம் முக்கியமான பாஜக தலைவர்கள். மா வெங்கடேசன்லாம் கரம்சாரி எஸ்சி எஸ்டி கமிஷனோட சேர்மனாக இருந்தார், பெரிய எழுத்தாளர். அவங்க இவ்வளோ பேருக்கு சீட் மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு புரியல. ஏங்க ஒரு இப்போது திமுகன்னு எடுத்துக்கங்களேன், துரைமுருகன் கொடுத்தாலும் கொடுக்காங்க, என்ன ஏஜ் நெஹ்ருக்கு உண்டு, எம்ஆர்கே உண்டு, அப்புறம் வீரபாண்டி தான், வீரபாண்டி ஆரம்பங்க உண்டு, மாவட்ட தலைவர் கே நேரு, ஏவா வேலு, ஐ பெரியசாமி எல்லாருக்கும் உண்டு. அதிமுகன்னு எடுத்திங்கன்னா ஆமாம், டாக்டர் விஜயபாஸ்கர், தங்கமணி, வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், இவங்களுக்கு எல்லாம் சீட் உண்டு. இவங்களுக்கெல்லாம் போக தான் அவங்க ஆதரவாளர்களுக்கு. சரோஜாவுக்கு உண்டு, டாக்டர் வி சரோஜா, அவங்க மந்திரி ஆகிறாங்களோ இல்லையோ, மந்திரியாலோ இல்லையோ, 2ஆம் கட்ட தலைவர் அனைத்துமே சீட் கொடுப்பது திமுக அதிமுக. 2 எக்ஸப்ஷன், காங்கிரஸ் பிஜேபி. காங்கிரஸ் கணக்கு அது மட்டும் எடுத்துடுறேன். காங்கிரஸ் யாருக்கெல்லாம் சீட்டு மறுக்கப்பட்டதுன்னா, ஜெயின்ஸ் கேவி தங்கபாலு, கிருஷ்ணசாமி, பீட்டர் அல்போன்ஸ், பட்டிக்கோட்டை ராமசாமி, பொன் கிருஷ்ணமூர்த்தி, வாழப்பாடி ராமசுகந்தன், அமெரிக்கை நாராயணன், எஸ்வி ரமணி, அசீனா, இம்யா கக்கனோட பேத்தி, கோபண்ணா, மயிலை அசோக்குமார், அப்புறம் திருநாவுக்கரசர், கே எஸ் அழகர், ஈவிகேவோட பையன் மோகன் குமார் மகன்,
இவன் அத்தனை பேருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது. ஸோ இது என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இந்த பாஜகவில் வந்து இந்த அட்டகாசம் வந்து 27 தொகுதியில் வாங்கினது ரொம்ப ஒரு சீப்பாக போச்சுன்னு சந்தோஷ் சொல்லிட்டாராம். எனக்கும் தமிழ்நாடு சம்மந்தம் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடுக்கு கேம்பெயினுக்கு வருவாரான்னு கொஸ்டின் மார்க் எழுப்பியிருக்காங்க. ஓகே, அவர் மனசு மாதிரி வந்தாலும் வரலாம், வராமல் இருந்தாலும் வரலாம், தெரியல. ஸோ இப்போ அண்ணாமலை போட்டிடுவாரா மாட்டாரா ஒரே டிபேட்டில் இருந்தது. தெரிஞ்சிருச்சு போட்டி போடலன்னு தெரியும். ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு பேசினாங்க, கப்பலில் கூப்பிட்டு பேசினாங்க, பிளேனில் கூப்பிட்டு பேசினாங்க, வேடிக்கை பண்ணாங்க. க்ளீனாக சொல்லிட்டாராம், சார் என்னால் போட்டி போட முடியாது, 20 நாளில் கேம்பெயின் பண்ண முடியாது, 3வது தடவை நான் தோற்று போயிட்டேன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு புகழ் செல்வாக்கு மங்கிவிட்டது, அவர் பெரிய ஆள் இல்லை, அவர் ஒரு தோத்த ஆள் அப்படின்னு முத்திரை குத்தி என்னை காலி பண்ணிடுவாங்க, என்னோட இமேஜெல்லாம் ஸ்வாயில், என்னை தோக்கடிப்பாங்க. கண்டிப்பாக திமுகவை விட பாஜக என்னை தோக்கடிக்கும். பாஜக போன வாட்டி பாஜக தோக்கடிச்சது. பாஜக வேட்பாளர்களை தோக்கடிப்பதே பாஜகவின் முழு நேர வேலையாக போச்சு. கட்டுக்கோப்பெல்லாம் ஜனா கிருஷ்ணமூர்த்தி காலத்தில் போயிடுது. எல் கணேசன், ஜனா கிருஷ்ணமூர்த்தி, ரங்கராஜன் குமார், ரங்கா குமார் மங்கலம், அந்த பீரியட்லாம் போச்சு. சுகுமார் நம்பியார், அவங்களாம் சும்மா இராணுவ வீரர் மாதிரி இருந்தாங்க. இப்போல்லாம் இப்போ அதிமுகவோட மறுவருவம், திமுகவோட மறுவருவம், திமுகவில் வந்து அதிமுக அப்படி தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டே கிடையாது. ஸோ ஒருத்தர் அடிச்சிக்கிறான், வெட்டிக்கிறான், குத்திக்கிறான், தோக்கடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அண்ணாமலை சொல்லிட்டாராம், பிரைம் மினிஸ்டர் சொன்னாலும் ஓகே அண்ணாமலையை கம்பல் பண்ணாதீங்க, விட்டுருங்க, அவர் வேறு ஏதாவது பார்த்துக்கலாம். அண்ணாமலை நீங்கள் கேம்பெயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், போகிறதா இருந்தால் போங்க, உங்களுக்கு முழு சுதந்திரம், உங்களை இன்னும் கேட்க மாட்டோம், என்னோட பண்ணுங்கன்ட்டாராம். ஆனால் இப்போ என்ன வேடிக்கை கேள்விப்படுறோன்னா, அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுன்னு பாஜகவை விட அதிமுக எம்எல்ஏக்கள் விருப்பப்படுறாங்க. ஓகே, ஏன்னா கோவை எம்எல்ஏக்கள் எல்லாரும் போய் அண்ணாமலையை பார்த்துருக்காங்க. கோவை எம்எல்ஏ அனைத்துமே வேட்பாளர்கள் அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வரணுன்றாங்க. அதை பார்த்துட்டு ஒரு 30 அதர் எம்எல்ஏஸ் கேட்டிருக்காங்க. அண்ணாமலைக்கு டைம் இருக்குமானே தெரியல. அண்ணாமலை வெறும் அதிமுக மட்டும் பிரச்சாரம் பண்ணி பாஜக விட்டுருவாருன்னு தோணுது. ஏன்னா அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஆட்கள் யாரும் இல்லை. அஃப்கோர்ஸ் ப்ரொஃபஸர் பேராசிரியர் சீனிவாசன் இருக்காரு, காந்தி இருக்காங்க, விஜயதாரணி இருக்காங்க, அவங்களாம் ஒரு ரெஸ்பெக்டபிள் ஃபிகர். விஜயதாரணிக்கு சீட் கொடுத்துட்டாங்களே. விஜயதாரணி ரொம்ப டென்ஷனில் இருந்தாங்க கடைசி நாள் வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதா. என்ன சொல்லி கூட்டு வந்தாங்க? ராஜ்யசபா எம்பின்னு சொல்லி கூட்டு வந்தீங்க. சரத்குமார் சொன்னாராம், நான் ஒரு குட்டி கட்சி வச்சுருந்தா கூட தேடி அமித்ஷா வீட்டுக்கு வந்துருப்பாருப்பா, வந்து 4 சீட் கொடுத்துருப்பார். இப்போ ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இவங்களுக்கு கொடுத்த ஜான் பாண்டே கொடுத்த மாதிரி நான் கலைச்சி நான் பண்ண தப்பு, என்னோட அரசியல் நான் படுகொழியில் விழுந்துட்டேன். சரத்குமார் சீட் இல்லை, எம்எல்ஏவோட எதிர்ப்பாங்க சீட் இல்லை. இந்த கூட்டணி இந்த குழப்பங்கள்னால இது 27ல் 25 வெல்லுவான்னாங்க, 4 வெல்றது அதிகமாக அப்படின்னு. கோவையில் வந்து செந்தில் பாலாஜி சொல்லிட்டாராம், செந்தில் பாலாஜிட்ட ஸ்டாலின் சொல்லிட்டாராம், அத்தனை சீட்டும் திமுக வரணும், நீ என்ன பண்ணுவோ தெரியாது பாலாஜி, அத்தனை கொங்கு மன்றம் நம்ம கையில் வரணும், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போகக்கூடாது, பாஜகவுக்கும் போகக்கூடாது. நீ உங்களுக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் உறவுக்காரன் சம்பந்தி கிம்பந்தி இதெல்லாம் பேசக்கூடாது. உங்களை நம்பி கொடுத்துருக்கேன் பாலாஜி, அத்தனை கொண்டு வரீங்க, அறுவடை பண்ணுறீங்க, தலைவராக என் உயிரே போனாலும் சரி கொங்கு மண்டலம் ஃபுல்லாக அவங்க கையில் கொடுக்குறேன், சபதம் போட்டேன்னு போயிட்டார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி இறங்கினான கீழ்ச்சிடுவார். அவரை பற்றி என்ன விமர்சனம் வைங்களேன், களப்பணியில் அவர் பீட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது. நான் அடித்து சொல்லுவேன், நான் திமுக காரனே கிடையாது, நான் திமுக தாக்குறாள். களப்பணியில் ஸ்ட்ராட்டஜியில் செந்தில் பாலாஜியை பீட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் அரசியல்வாதி கிடையாது. என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி கிட்ட தப்பி உங்களால் வர முடியும்னு நினைக்கிறீங்களா? கோவை வடக்கே கஷ்டங்கிறீங்களா? கஷ்டம். அதனால தான் அண்ணாமலை குவைட்ட பேக் அடிச்சிட்டார். அவருக்கு தெரியும் இந்த எல்லாம் என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும், அப்படி பேக் அடிச்சிட்டார். அப்புறம் நீங்கள் கேட்டீங்க, என்னங்க இது வந்து மருமகள் மாட்டு போன யாருன்னு கேட்டீங்க. இது மாமியார் போட்ட சீட்டில் மருமகள், மாமியார் உடைச்சா மண் குடம், மருமகள் உடைச்சா பொன் குடம்பாங்க. மாமியாருக்கு பதில் மருமகள் மொடக்குறிச்சி பாஜக வேட்பாளர், ஈரோடு மொடக்குறிச்சி வேட்பாளராக கிருத்திகா சிவகுமார் போட்டி போடுறாரு. இவங்க யாருன்னா சிட்டிங் எம்எல்ஏ சரஸ்வதியோட மருமகள். இங்கேயும் ஃபேமிலி ரூல், அப்பா பையன் தான் கொடுப்பாங்க. பையனுக்கு கொடுக்கறது கூட ஒரு லாஜிக் இருக்கு, மருமகளுக்கு சீட் வாங்கி கொடுத்துட்டாங்க. பையன் வந்து இதில் போனவாடி ஏடிஎம்கே எம்பி பஞ்சில் போட்டி போட்டார், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, ஆற்றல் அசோக் குமார். ஸோ சரஸ்வதி மருமகளை இவங்க வந்து
அப்போ கேட்டாங்களாம், திமுகவை குறி வச்சு வாரிசு ஏறுதல்னு சொல்கிறோமே, நமக்கு என்ன மூஞ்சி இருக்குதுன்னு கேட்டாங்களாம். ஓகே. அண்ணாமலை ஆதரவாளெலாம் கேட்டாங்களாம். இது மாமியார் விட்டு ஏன் கொடுத்தாங்கன்னா, மாமியார் 80 வயசு ஆகிப்போச்சு, இனிமேல் கம்பெண்ட் பண்ண முடியாது. இந்த கிருத்திகா வந்து அதிமுக மகளிரணி இணை செயலாளராக இருந்தார். ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டங்களில் கலந்து கொண்டு பாஜகவில் ஐக்கியமானார். பாஜகவில் தன்னார்வல தொண்டு நிறுவனத்தின் மாநில செயலாளராக போட்டி போடுறார். பாஜகவோட அவர் இப்போ இந்த வாட்டி வாய்ப்பு கொடுத்துருக்கு. திமுக வாரிசு என்னன்னா அங்கே போட்டி போடல. அவங்க அந்த மாதிரி அந்த திமுகவில் வந்து வாரிசுங்களுக்கு அந்த மாதிரி கொங்கலை கொடுக்கல. 21 எலெக்ஷனில் மொடக்குறிச்சியில் போட்டி போட்ட சரஸ்வதி 72,125 ஓட்டு வாங்கினாங்க. அவங்கள எடுத்து போட்டிட்டு சுப்புலட்சுமி ஜெகதீசன் 77,844 ஓட்டு, 281 ஓட்டு தான் ஜெயிச்சாங்க. சொற்ப ஓட்டில் அந்த 281 300 மாறி போச்சுன்னா கிருத்திகா காலி. இல்ல சார், அவங்க சுப்புலட்சுமி ஜெகதீஷ் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க சபாநாயகராக இருந்திருப்பாங்க. ஸ்டாலின் அந்த அஷூரன்ஸ் கொடுத்தாரு. அவங்க தோத்ததுனால தான் வந்து அப்பாவு சபாநாயகரா மாறினாரு. சார், எல்முருகன் எம்பியா இருக்காரு, அமைச்சரா இருக்காரு, அவர் ஏன் சார் போட்டி போடணும் அவினாஷியில? சார், அவர் துணை முதலமைச்சரானுங்கிற கனவுல முதக்கிறார் சார். துணை முதல்வரா? ஆமா சார். அதுக்கு சொல்றாரா ஜெயிக்கணுமே. அவங்க சொல்றாங்களாம், அடுத்தது கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது, எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி வரப்போகுது இல்லை. பாஜக ஒரு 27 20 அவங்க ஆசை 25 சீட் ஜெயிக்க போகுது. நாங்கள் முட்டு கொடுப்போம் அதிமுகக்கு. அப்போ நாங்கள் டிமாண்ட் பண்ணி கூட்டணி ஆட்சியில் துணை முதலமைச்சர் கேட்கும்போது ரைட்டான கேண்டிடேட் யாருன்னா யூனியன் மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க. ஏன்னா அண்ணாமலை நம்ம யாருமே இல்லை. இப்போ பாஜக கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொத்தை ஊத்த எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. எக்ஸப்ட் 3-4 தவிர அப்புறம் சீனிவாசன், காந்தி, விஜயதரணி, இவங்களெல்லாம் திரும்பி எல்லாம் வேஸ்ட், எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை கெடுக்க வேண்டாம் அப்படின்னு மோடி சொன்னாரா, முருகன்ஜி நீங்கள் கண்டஸ்ட் பண்ணுங்க, ஆனால் ராஜ்யசபா ரிசைன் பண்ணுங்க. சொல்கிறேன், ராஜ்யசபா ரிசைன் பண்ணுங்க. ரெண்டும் இங்கேயும் அங்கேயும் 2 கேம் ஆட முடியாது. கவர்னராகவும் இருந்து, எம்எல்ஏயாக இருந்து, எம்பியாக இருந்து, கவுன்சிலராக இருந்து, வார்டு கவுன்சிலராக இருந்து, பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து யூனியன் மினிஸ்டராக இருந்து, எம்எல்ஏயாக இருந்து, எம்பியாக இருந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் வந்து irrespective ஆஃப் யுவர் ரிசல்ட் ப்ளீஸ் ரிசைன்ற வார்த்தையை சொன்னார். முருகனுக்கு ஏண்டா கேட்டோன்னு ஆகி போச்சோம். இப்போ தோத்தாலும் ஜெயிச்சாலும் எம்பி பதவி காலி. அவருக்கு அமைதியாக சீட் வாங்காமல் எம்பியாவே இருந்திருக்கலாம் போல இருக்கு. எப்படி ஸ்டாலின் வந்து எம்பிக்கள் போட்டி போடக்கூடாதுன்னு ஒரு கொள்கை வச்சிருக்காரோ, ஏங்க அரசாங்கத்துக்கு செலவுங்க. ஒரு முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ அந்த கஷ்டம் தெரியும், உங்களுக்கு எனக்கும் தெரியாது. ஸ்டாலின் சொல்கிறாருன்னா ஸ்டாலினுக்கு தெரியும். திருப்பி ஒரு எம்எல்ஏ எம்பி ஜெயிச்சு எம்எல்ஏ ஜெயிச்சா எம்பி பதவி தான் நீங்கள் ரிசைன் பண்ணுவீங்க. எம்பி பதவி ரிசைன் பண்ணிங்கன்னா அதுக்கு அவங்க கேம்பெயின் பண்ணி அது செலவு பண்ணுறது இதெல்லாம் ஆனால் பண நஷ்டங்கள். அதனால தான் பிரதமரும் முதலமைச்சரும் கூடாதுன்றாங்க. அது நியாயமான ஒரு தர்மம். ஆனால் பிஜேபியில் ரூல்ஸ் ஆர் ஃப்ளவுட்டட். சட்டங்கள் மாறி மாறி வரும். அது உங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டம். பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட், நீங்கள் பார்ட்டி வித் டிஃப்ரென்சஸ் ஆகி போச்சு. எஸ், அது அந்த மாதிரி ஆகி போச்சா சார்? அதாவது எல்முருகன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவருடைய பதவி காலி ஆகுதுங்கிறீங்களா? எல்முருகன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பதவி காலி. ஓகே, எம்பி பதவி காலி. இப்போ என்ன சொல்றீங்க நீங்க? உள்ளூர் கேண்டிடேட் தான் போடணும், வெளியிலேருந்து வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் கொண்டாந்தீங்க. அது பாஜகவோட அன்ரிட்டன் லா. இப்போ எல்கடேசன் சவுத் மெட்ராஸில் போட்டி போட்ட போதே கேட்டாங்களா, டி நகரில் இருந்தேன் சவுத் மெட்ராஸ் எம்பினாலும் ஓகேன்ட்டாங்க. கேஎன் லக்ஷ்மணன் பிஜேபி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் பிஜேபி எம்எல்ஏ மயிலாப்பூர்லேருந்து அவர் தான். வீடை மாற்றிட்டார் அவர். இப்போ காரைக்குடியில் எச்ராஜா போட்டி போகிறாருன்னா காரைக்குடி அவர் ஊர், ஆமாம், சொந்த ஊர். அவர் டி நகரில் போட்டி போகிறாருன்னா கோலம்பாக்கத்தில் வீடு. எல்லாம் இது மாதிரி. தமிழிசைக்கு மயிலாப்பூரில் என்ன கனெக்ஷன்? வீடு கிடையாது, கனெக்ஷன் கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ மயிலாப்பூர் பிராமின் கான்ஸ்டிடுவன்சி இல்லை, ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் 2 பிராமின் கேண்டிடேட்டை போட்டிருக்கு. எதுக்குன்னா அப்பர் கிளாஸ் ஓட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ பிராமின் ஓட் ஸ்பிளிட்டாக போகிறது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் பிராமின் ஓட்ஸ் எல்லாம் பிஜேபிக்கு போட போகிறது இல்லைன்னு ஒரு, ஏன்னா அது இப்போ நாடார் போடுற மாதிரி முக்குழுத்தோர் போகிற மாதிரி பிராமின் தான் போடுவாங்க. அது நீங்கள் வந்து கட்சி சார்பற்ற அண்ணாமலை ஆதரவாளராக தான்
அண்ணாமலைக்கு போடுவாங்க. அண்ணாமலை இல்லாத போது ஒரு 20% மோடிக்கு போடலாம். மீதி 80% பிராமின் கேண்டிடேட் போடுவாங்க. இது எடுத்து சொல்லப்பட்டதா இந்த 4 அணியிடம் திருப்பதி நாராயணனை போட்டிங்கன்னா பிராமின் ஓட் ஸ்பிளிட் ஆகும். டிவி கேக் போகிறதோ நாம் தமிழர் போகிறதோ ஸ்பிளிட் ஆகி அதில் வந்து நாராயணனுக்கு ஜெயிக்கிறாரோ இல்லையோ 2வது இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. திருப்பதி நாராயணனுக்கு வலுக்கட்டாயமாக மறுக்கப்பட்டது ஒரே காரணம் பிராமின். ஒன்னே ஒன்று கேட்குறேன், அண்ணாமலை ஆன்டி பிராமின்னு சொன்னீங்க, ஒரு பேச்சு அடிபட்டுது. உண்மையாக பொய்யா தெரியாது. காயத்ரி சேகரன் ஒழிச்சாரு, கேடி ராகவனை ஒழிச்சாரு, எஸ்வி சேகரை ஒழிச்சார் சொன்னாங்க, ஒரு பேச்சு அடிபட்டுது. அண்ணாமலைக்கு பிராமணை கண்டா பிடிக்கவே பிடிக்காதீங்க, எல்லாரையும் ஒழிச்சாருனாங்க. இப்போ திராவிட கழகமாக போச்சா? ஒரு பிராமின் கேண்டிடேட் காட்டுங்க. இல்லை, திராவிட கழகமாக மாறிடுச்சு. திராவிடமா இப்போ இருக்கிற பாஜக திராவிடர் பாஜக கழகம் ஒரு ஒரு பிராமின் சீட் கூட கொடுக்கல. நாம் தமிழர் 6 கொடுத்துருக்காரு. விஜய் கட்சி கூட கொடுத்துருக்கு. வெங்கட்ராமன் போட்டிருக்காங்க பொருளாளர். விஜய் கிளவர் பிளாண்டர், மயிலாப்பூர்னா பிராமின். அது இமேஜ் வேற விஷயம். ஸோ இது என்னன்னா பிராமணர்கள் ஓட்டு சிதறம் என்பதை கூட கட்சியில் கவனத்தில் கொள்ளையான ஒரு தலைவர் வருத்தப்பட்டார். அப்படின்னா மயிலாப்பூர்ல மயிலை வேலு ஈஸியாக ஜெயிச்சிருவாருங்கிறீங்களா? மயிலை வேலு ஸ்வீப் பண்ணுவார், ஸ்வீப் டக்குன்னு பண்ணுவார். மயிலாப்பூரில் உமானந்தன் கேட்டாங்க, மீனாட்சி ஸ்ரீதர் கேட்டாங்க, கஸ்தூரி கேட்டாங்க, நாராயண திருப்பதி கேட்டாங்க. இவங்க 4 பேரும் பிராமின்ஸ். அதுக்குன்னு கருண் நாகராஜனோ சூர்யாவோ கேட்கலன்னு சொல்ல. பிராமின்ஸில் கேட்டவங்க 4 பேர், உமானந்தன், மீனாட்சி ஸ்ரீதர், கஸ்தூரி, திருப்பதி நாராயணன். இந்த 4 பேரில் ஒருத்தர் கொடுத்துருக்கலாம். நீங்கள் தமிழத்தை கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல. பத்மநாபபுரத்துலையோ கொலைச்சல்லையோ வேற எங்கே கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க கான்ஸ்டியூன்சி அது. இப்போ என்ன ஆகி போச்சு? இப்போ வேட்பாளரை மாற்றுங்கள்னு குரல். லோக்கல் பிஜேபி மயிலாப்பூர் ஆட்கள் வேலை செய்ய மறுக்கிறார்கள். ஓகே, தமிழிசை வேலை செய்ய மறுக்கிறாங்க. எங்களுக்கு வரலப்பா, நான் வரல. நான் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா காளிதாஸை ஓடிவிட்டார். அவங்க ட்ரஸ்டட் லெப்டினன்ட் ஓடிவிட்டார் காளிதாஸ். அவர் தான் கூடயே இருப்பார், அவரும் காணும். இப்போ என்ன போச்சு? கேட்குறான் அவன் கவர்னர், லெப்டினன்ட் கவர்னர், ஸ்டேட் பிரசிடென்ட், நேஷனல் செக்ரட்டரி, எம்பி, எம்எல்ஏ, கிராம பஞ்சாயத்து கவுன்சிலர். ஏம்பா வேறு கட்சியில் வேறு ஆளே இல்லையா கேட்குறேன். கட்சிக்காரன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இது வந்து நாகர்கோயிலில் வச்சு பெரியவர் காந்திக்கு ஓய்வு கொடுத்தாலும் பரவாயில்ல, மயிலாப்பூரில் நிற்க வைக்காம தர. இப்போ என்ன போச்சு? அந்த சென்னையிலேருந்து வர வேண்டிய ஒரு சீட்டும் காணாமல் போச்சு. திமுகவுக்கு போகும். வேலு வந்து சொல்லிட்டாரான், நான் கேஷுவலாக இருந்து ஜெய் வச்சு காட்டுறேன். இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா சென்னையில் டிஎம்கே ஸ்வீப்னு தோணுது. ஏன்னா அவங்க ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக போட்டாங்க. ஓகே, எப்படி கார்த்திக் எப்படி விழிவாக்கத்து ஸ்ட்ராங்கோ கார்த்திக் மோகன் ஆதவ பையன். அது மாதிரி எல்லாம் டிஎம்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் கோட்டை. அதுக்கு பிஜேபி கண்டு பயம் இல்லை, அதிமுக கண்டு பயம். அதனால தான் ஸ்ட்ராங் பண்ணுது. மாசூல்ல ஸ்வீப் பண்ணுவார் சைதாப்பேட்டை. அந்த மாதிரி அந்த அந்த லெவலில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கோட்டை விட்டுறீங்க, நல்ல கேண்டிடேட்டை போடலாமே அப்படின்னு கேட்டால் அதுக்கு எந்த பதிலும் இல்லை. 27 இடங்களில் பாஜக எத்தனை சீட்டு சார் ஜெயிப்பாங்க? இல்லைம்மா, இது என்ன ப்ராப்ளம்னா பாஜகவில் என்ன பிரச்சனைன்னா ராசிபுரம் ரிசர்வ் தொகுதி. அதில் மா வெங்கடேசன் கேட்டார், எஸ்சி எஸ்டி. அவருக்கு கொடுக்காம விபி துரைசாமியோட பையன் டாக்டர் பிரேம்குமார்னு அப்படி பாரதிராஜா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு கொடுத்துருக்காங்க. திருப்பூரில் பேபி முருகானந்தன் கேட்டார், காடேஸ்வர் சுப்பிரமணியனோட பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் இந்துவோட தலைவர், அவருக்கு கொடுத்தால பரவாயில்ல, பையனுக்கு கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை ஏவா வேலு கிங்கு, அவர் எதிர்த்து அஸ்வத்தாமன் அவ்வளோ வேலை பண்ணியிருக்கார். அஸ்வத்தாமனை எதிர்த்து ஏவாவேலு போட்டி போடுறாருன்னா அஸ்வத்தாமன் எவ்வளோ தைரியக்காக பாருங்க. அஸ்வத்தாமன் அண்ணாமலை ஆதரவாளர்ன்ற ஒரே காரணத்தினால அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டு வேலு சொல்லி பாஜகவில் ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. ஏழுமலைன்னு ஒரு கேண்டிடேட். அவர் டிஎம்கேலேருந்து பிஜேபிக்கு வந்தவர். வேலு சொன்னாராம், இந்த 4 பேர் எண்ணிட்டு எனக்கு எதிராக அஸ்வத்தாமன்லாம் போடாதீங்க, இவரே போட்டுருங்க, ஏழுமலையே போட்டுருங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ண. ஏழுமலை இப்போ வந்து வேலுக்கு முன்னே கை கட்டி நிற்கிறார். என்ன நடக்குதுங்க பாஜகவில்? திருவண்ணாமலை இவ்வளோ பெரிய கான்ஸ்டிட்யூன்சி, என்ன மாதிரி ஒரு இடம். வேலு யாருமே தோக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. காமராஜரே தோத்துருக்கார். வேலூர் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இம்ப்ரெக்னபிளாக இருக்கலாம், ஆனால் நல்ல கேண்டிடேட் போட்டிங்கன்னா தோக்கடிச்சிக்கலாம். ஐநா சபையில் போய் மாவட்டத்தை பற்றி பேசினவர் அஸ்வத்தாமன். 2 ரயிலை நிற்க வச்சவர் அந்த ஸ்டாப்பில். இதெல்லாம் வந்து பண்ருட்டியில் வந்து ஸ்வச் பாரத் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ட்ரெயின் நிற்க வச்சுருக்காரு. இது அவருக்கெல்லாம் கொடுக்கல.
அது வந்து இது என்ன ஆகி போச்சு, சவுத்தில் வந்து 6 ரிசர்வ் கான்ஸ்டன்சி வாங்கிட்டாங்க. ஆளே இல்லை. நார்த்லேயே வாங்கலை, கார்த்தியாயனி கொடுக்கணும்னு வாங்கலை. ஸோ இவன் என்ன பண்ணிட்டாங்க, கேண்டிடேட்டு கொடுக்கணும்னு வாங்காமல் யாருக்கெல்லாம் சீட்டு போகக்கூடாதோ அந்த சீட்டில் தள்ளி விட்டாங்க. ஓகே, இந்த வேடிக்கை தான் வந்து பிஎம்கே காட் த பெஸ்ட், பிஜேபி காட் த ரெஸ்ட்னு ஒரு தலைவர் சொன்னார். பிஎம்கே காட் த பெஸ்ட், நல்ல தொகுதியா வாங்கிட்டாங்க, பிஜேபி காட் த ரெஸ்ட்ன்றார். ஸோ இது வந்து இப்போ உன்னே ஒரு கணக்கு சொல்கிறாங்க, 27 இடங்களில் பாஜக 100% வாக்குகள், தட் இஸ் போட்ட விழுந்த போலிங்கில் அத்தனை வாக்குகள் பெற்றால் கூட 11% தான் வரும். 50 வாக்குகள் 50% வாக்குகள் பெற்றால் 5.5% வரும். 25% வாக்குகள் பெற்றால் 2% வரும். நோட்டோக்கு கீழேன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். 25% மேலே எந்த பாஜக வேட்பாளர், இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் சொன்ன, எனக்கு தெரியாது, எனக்கு கணக்கு ரொம்ப தூரம். சார் எத்தனை 27 எத்தனை சார் ஜெயிக்க வாய்ப்பு? 2-3 விஜய் தானி ஜெயிப்பாங்க, காந்தி வாய்ப்பு இருக்கு, சார் பேராசிரியர் சீனிவாசன் ஸ்கிரேப் பண்ணுவார்னு தோன்றது. ஓகே சார், 2-3 தான். 2-3 தான் என்னோட கணக்கு. பாஜக இமேஜ் கீழே வந்துருமே, என்ன பண்ணுறது? நீங்கள் கேண்டிடேட் அந்த மாதிரி போட்டிங்க, நீங்கள் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டாக போட்டிங்கன்னா பரவாயில்ல. அவனோட விபி துரைசாமியோட பையன், அந்த அந்த கடத்தல்கார, அவன் இவன் மாஃபியாக்காரன், அந்த மாதிரி ஆளெல்லாம் போட்டிங்கன்னா எப்படி கட்சி உருப்படும்? அண்ணாமலை போட்டி போடல. அண்ணாமலை தன்னுடைய முடிவை வந்து பல்வேறு விதங்களில் வந்து சூசகமாக சொல்லியிருக்காரு. அவர் பேசலனாலும் பரவாயில்ல, அவருடைய ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப காட்டமாக எழுதுறாங்க. ஸோ அண்ணாமலையுடைய தொண்டர்கள்னு சொல்ல மாட்டேன் சார், அண்ணாமலையுடைய ஃபேன்ஸு, அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. அதன் காரணமாக பிஜேபி சிம்பதைசராக மாறினவங்களை பல பேர் எனக்கு தெரியும். அண்ணாமலை வந்து பாஜக வளர்த்துருக்காரு, அவருடைய சிம்பதைசராக பல பேர் இருக்காங்க. அண்ணாமலைங்கிற ஒரு வெறிய அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? அவங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிற கேள்வியே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. 80% அண்ணாமலையின் ஆதரவாளர்கள், ரசிகர்கள், வெறியர்கள் எப்படி ஒன்றா எடுத்தீங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடுறது இல்லை அப்படின்ற தீர்மானத்தில் இருக்காங்க. நானும் நிறைய அண்ணாமலை ஆதரவாளர்கிட்ட பேசிட்டு வரேன். தலைவர்கள் இல்லை, தொண்டர்கள், யூத்து, யங்ஸ்டர்ஸு, காலேஜ் படிக்கிற பையன், அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவன், அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டவர்கள், ஹவுஸ் உமன், லேடிஸு எல்லாம் சொல்கிறாங்க அண்ணாமலை இல்லையா பாஜக இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அண்ணாமலை பாஜக தான். மோடி பாஜக கூட இல்லை, அண்ணாமலை பாஜக. அவங்க நம்ம தப்பு ரைட்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. 80% அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த தடவை பாஜக போட்டி போடப்படல. பாஜகவின் வேட்பாளர்களின் தோல்வி அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிர்ணயிக்கப்படுவார்கள். சார் அண்ணாமலை எப்படி சார் சென்ட்ரல் பிஜேபி யூஸ் பண்ண போகிறாங்க தெரியல, என்ன பண்ண போகிறாங்க. நம்ம ஒரு வாட்டி மந்திரி நீங்களே என்ன கேட்குறீங்க, நானும் அதே பதில் சொல்கிறேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவரோட ஃப்யூச்சரும் கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி தேர்தலே போட்டி போடலைன்னா அவர் தேர்தலை கண்டு இப்போ என்ன எப்படி கலைப்பிடுவாங்க, தேர்தலை கண்டு பயந்து போடுறாரு. எங்கே அண்ணாமலைக்கு என்னத்துங்க, ஒரு தலைவர் கேட்டாராம், அண்ணாமலைக்கு என்னத்துக்கு கோயம்புத்தூருங்க, அவர் ஆல் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆச்சே, அவர் தான் வந்து இவர் ஜார்ஜ் புஷ், டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஆச்சே, எங்கே வேணா போட்டி போட்டோம், என்ன எஸ்சி தொகுதிகளோட போட்டி போட்டோம், கிண்டல். எஸ்சி தொகுதிகளோட போட்டி தொகுதியில் எப்படி சார் போட்டி போட முடியும்? அது கிண்டல் சொல்ல வரேன். ரிசர்வ் தொகுதிகளோட போட்டி போட்டோம், எங்கே வேணா போட்டி போட்டோம், அவருக்கு என்னத்துக்கு தனி தொகுதி, நீங்கள் தான் ஆல் இண்டியா ஃபேமஸ் ஆச்சே. இந்த மாதிரி கேலி கூத்து பண்ணீங்கன்னா அந்த மனுஷனுக்கு அதுக்கு போகாமல் இருக்குமா? ஸோ அண்ணாமலைக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே பல பேர் உள்ளடி வேலைகள் பண்ணுறாங்க. உள்ளடி வேலைகளில் துரோகம் பண்ணுறாங்க. அண்ணாமலை கவிழனும், எப்படா அவர் மண்ணை கவிழ்வார்னு தான் திமுக அதிமுக கூட, திமுக அதிமுக விட்டுச்சு, அண்ணாமலை முடிஞ்சு போச்சுன்னு. பாஜக மட்டும்தான் இந்த எம்பர்ஸ்பாங்க, எரியும் நெருப்பு, அந்த கனல் அணையாமல் பார்த்துட்டே இருக்கு. ஆன்டை அண்ணாமலை கனல் அணையாமல் பார்த்துட்டே இருக்கிறது பாஜகவின் 2ஆம் கட்ட 4 அணியின் தலைவர்கள், 4 அணி தலைவர்கள். ஓகே, அந்த 4 அணி தலைவர்கள் பண்ணுற வேலை அண்ணாமலையை அடியோடு ஒழிச்சு ஓரங்கட்டி வெளியில் அமைச்சு புகார் சொல்லணும்னு. மோடி, அமித்ஷா தயவு அண்ணாமலை இருக்கிறதுனால அவங்களால ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போக முடியல. 4 அடி ஏறினா 2 அடி இறங்குது. இருந்தாலும் அவங்க முயற்சியில் விக்ரமாதித்தன் மாதிரி தவறாமல் கைவிடாமல் இறங்கிட்டு வராங்க. தமிழ்நாடு பாஜகவை வந்து சென்ட்ரல் பாஜக வந்து கை கழுவிட்டாங்க, பெருசாக வந்து அட்டென்ஷன் கொடுக்கலங்கிறீங்க. பிரச்சாரத்துக்காவது அமித்ஷா, மோடியெல்லாம் வருவாங்களா? அதுக்கப்புறம் ஒரு 10 பாஜக மாநில முதல்வர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வரப்போகிறாங்கிற செய்தியெல்லாம் கசிய விடப்பட்டிருக்கு. அமித்ஷா, மோடி வருவாங்களா?
தெரியல. ரொம்ப இப்போ டெல்லி தலைமை வந்து தமிழ்நாடு பாஜக மேலே கடும் கோவத்தில் இருக்கிறத கழிப்பணும். அந்த கோவம் தணிஞ்சு வந்தாலும் வரலாம். ஏன்னா என்னதான் ஒரு பையனை அப்பா அடித்தா மாதிரி அப்புறம் கொஞ்சரா மாதிரி ஒரு பையனை அப்பா அடிப்பார் கொஞ்சுவார். அந்த மாதிரி மோடி அமித்ஷா வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. வந்தால் வரலாம், வராமல் இருந்தாலும் இருக்கலாம். வராமல் இருந்தால் கோவத்தை காட்டும். மற்ற மாநில முதல்வர்கள் கூப்பிட்டா வந்துடும். ஃபட்னாவிஸோ யோகி ஆதித்யநாத் அவங்களால ஒன்றும் தமிழ்நாட்டில் பெருசாக இம்பாக்ட் பண்ண முடியாது. மோடி அமித்ஷா வராரா நான் ஒத்துப்பேன். வாக்குகள் பர்சன்டேஜ் மோடிக்கோசரம் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க, கேண்டிடேட் ஜெயிக்கிறது வாய்ப்பு உண்டு. யோகி ஃபட்னாவிஸ் எல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக வேலைக்காக போகிறது இல்லை. சும்மா ஒரு அவங்க ட்ரெயின் செலவு, ஃப்ளைட் செலவு, சாப்பாடு செலவு கொடுத்து கூட்டிட்டு வந்து ஒரு ஷோ காமிச்சிட்டு போகலாம். ஆனால் பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதும் தோக்க வைக்கிறதும் 2 பேர் ஒன்றுன்னு தப்பாக சொல்லிட்டேன். அண்ணாமலை ஆதரவாளர் ஒன்று, அதிமுக ஒன்று. அதிமுக மனசு வச்சா எந்த பாஜக ஆதரவாளரையும் ஜெயிக்க வைக்க முடியும். எவ்வளோ பெரிய தலையும் தோக்கடிக்க முடியும். அதிமுக கையில் இருக்குது. அதனால தான் அனுசரிச்சுன்னு போகிறாங்க. எடப்பாடி என்ன பண்ண போகிறாரு? எடப்பாடி ஒன்று சொன்னாதான், இன்னொரு விஜயகாந்தை உருவாக்குறதுக்கு நான் தயாராக. அம்மாவால் விஜயகாந்த் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது, என்னால் விஜயகாந்த் ஹேண்டில் பண்ண முடியலன்னு சூசகமாக பேசியிருக்காரு. அது என்ன அர்த்தம் உங்களுக்கே தெரியும். ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல்னு ஆரம்பித்தோம், அது பாஜக அரசியலாக இந்த நேர்காணல் வந்து முழுமையாக நிறைவடைஞ்சிருக்கு. பல்வேறு இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார்.